எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 36 சொல்லித்தரேன். அண்ட் ஓப்பன் டாப் box is to be constructed by removing equal squares from each corner of a 3 meter by 8 meter. அதாவது ஒரு ஷீட் எடுத்திருக்காங்க, ரெக்டாங்குலர் ஷீட்டு. ஸோ அந்த கார்னரில் கட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறனால இந்த எல்லாமே ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸ்ன்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் அந்த சைடை கட் பண்ணுற சைடை. இப்போ இது வந்து 3 மீட்டர் பை 8 மீட்டர்னால் இப்போ லென்த் வந்து இது ஃபுல்லாக 8 மீட்டருன்ற லென்த்தில் இருக்குது. பிரெத் வந்து 3 மீட்டருங்கிற பிரெத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பக்கம் எக்ஸ் மீட்டர், இந்த பக்கம் எக்ஸ் மீட்டர் போயிடுச்சுன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8 மைனஸ் 2x, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x மீட்டர் போயிடுது. அதே மாதிரி இது ஃபுல்லாக 3 மீட்டர், இந்த பக்கம் எக்ஸ் மீட்டர், இந்த பக்கம் எக்ஸ் மீட்டர் போகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மைனஸ் 2x. ஸோ இப்போ இதில் இந்த ஷீட்டை வந்து இப்போ இதை வந்து இந்த கட் பண்ணிவிட்டு கார்னரில் கட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணி பாக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கியூபாய்ட் ஷேப்பில் பாக்ஸு கிடைக்கும். அப்போ லென்த் என்னவாயிடும்னா இது வந்து லென்த் 8 மைனஸ் 2xாக இருக்கும். ஸோ பிரெத் வந்து 3 மைனஸ் 2xாக இருக்கும். இந்த ஹைட் வந்து எக்ஸ்ன்ற ஹைட்டில் இருக்கும். ஏன்னா அந்த சைஸ் தான் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பண்ணுறனால ஹைட்டு வந்து எக்ஸாக இருக்கும். ஸோ கியூபாய்டுன்றனால இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு தான் நம்ம பண்ணோம். அது லார்ஜஸ்ட்டுன்னு காமிக்கணும். லார்ஜஸ்ட்டுன்னா மேக்ஸிமம்னு காமிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு இதுதான் ஃபார்முலா, அதான் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ லென்த் வந்து 8 மைனஸ் 2x, பிரெத் வந்து 3 மைனஸ் 2x இன்ட்டு ஹைட் வந்து எக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து 3 டேர்ம் இருந்தாலே UVW, அதுக்கு என்ன ஃபார்முலானா U டேஷ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு VW அப்படி வச்சுக்கணும். V டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு UW அப்படி வச்சுக்கணும். அப்புறமா W டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி UV அப்படி வச்சுக்கணும். இப்போ தான் பண்ண போகிறோம். V எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறனால V ஆஃப் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. V டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். U டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 8 மைனஸ் 2x, 8 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, ஸோ மைனஸ் 2. இதை ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம். 3 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் V டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகைன் மைனஸ் 2. ஸோ இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கணும். 8 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் W டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம். 8 மைனஸ் 2x இன்ட்டு 3 மைனஸ் 2x. ஸோ இப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 2x பண்ணால் 3 2s are 6, ஸோ மைனஸ் 6x. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4x ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 8 2s are 16 மைனஸ் 16x மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர். ஸோ இதில் 8 3s are 24 மைனஸ் 8 2s are 16x, 3 2s are minus 6x minus into minus plus 2 2s are 4x square. So 4 plus 4 plus 4 12x square னு கிடச்சிருக்கு. minus 16x minus 6x minus 16x minus 6x. (44x). So minus 44x plus 24. ஸோ இது எல்லாமே 4 டேபிளில் போகும். 4 டேபிள் வெளியே எடுத்துட்டோன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 6. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். V டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு தான் பண்ணோம். ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். 3x ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18, ஆட் பண்ணால் மைனஸ் 11 வரணும். ஸோ 9 2s are 18 மைனஸ் 9 மைனஸ் 2. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை திருப்பி எழுதிக்கிறேன். 3x ஸ்கொயர்
minus 11x plus 6 equal to 0. So 3x square minus 9x minus 2x plus 6 equal to 0. 3 common இருக்கு 3x வெளில எடுத்துட்டோம்னா x minus 3 minus 2 வெளில எடுத்தோம்னா x minus 3 equal to 0. So x minus 3 வெளில எடுத்துட்டோம்னா 3x minus 2 equal to 0. So xக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது x equal to 3 இது 3x minus 2 equal to 0 எடுத்தோம்னா 3x equal to 2 x equal to 2 by 3. ஸோ இந்த டேர்ம் x equal to 3 எடுத்தோன்னா இப்போ இதில் வால்யூம் பாக்ஸ் வந்து 3 மைனஸ் 2xனா எக்ஸுக்கு 2xக்கு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பிரெத்தில் 6 ஆகிடுது பெரிய நம்பராக ஆகிடுது இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பிரெத்துக்கு வந்து இப்போ 3 மைனஸ் 2xன்னு இருக்குது ஸோ எக்ஸுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 மைனஸ் 3 2 சார் 6 மைனஸ் 3 நெகட்டிவில் வரக்கூடாது ஸோ அதனால் இது நாட் பாசிபிள் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கக்கூடாது ஸோ இதை எடுத்துக்கலாம் x equal to 2 by 3 எடுத்துக்கலாம் இப்போ டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் இதில் என்ன லார்ஜஸ்ட்னால நெகட்டிவில் வருதான்னு சொல்லி செக் பண்ணோம் இப்போ நான் v dash of x திருப்பியும் எழுதுகிறேன் 4 into 3x square minus 11x plus 6 ஸோ v double dash of x எடுத்துக்கணும் 4 காமன் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கணும் 3x square x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x minus 11 x differentiate பண்ணா 1 இது constant 6 differentiate பண்ணா 0 ஆயிடும் 4 into 3 2s are 6x minus 11 வரும் இப்போ x equal to 2 by 3 இந்த இடத்துல substitute பண்ண போகிறோம் 4 into 6 into 2 by 3 minus 11 3 2s are 6 2 2s are 4 so 4 minus 11 வந்து minus 7 so 4 into minus 7 7 4s are minus 28 ஸோ நெகட்டிவில் வருது நெகட்டிவில் வந்தாலே இப்போ அவங்க அதான் லார்ஜஸ்ட்டு வால்யூம் சொல்லியிருக்காங்க ஸோ தேர்ஃபோர் லார்ஜஸ்ட்டு வால்யூம்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்தது ஃபைனலாக ஃபைண்ட் த வால்யூமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வால்யூம் வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம திருப்பியும் எழுதுகிறேன் வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் v of x வந்து 8 minus 2x into 3 minus 2x into x ஸோ x equal to 2 by 3 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 8 minus 2 into 2 by 3 3 minus 2 into 2 by 3 into x வந்து 2 by 3 ஸோ 8 3s are 24 minus 4 by 3 3 3s are 9 minus 4 by 3 into 2 by 3 4 minus 4 வந்து 20 into 9 minus 4 5 into 2 divided by 3 3 9 3s are 27 40 so 5 2s are 10 200 by 27 meter cube ஸோ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 37 manufacturer can sell x items price of rupees 5 minus x by 100 அதாவது ஒரு ஐட்டமோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 5 minus x by 100ன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எக்ஸ் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ட்டு அதோட காஸ்ட்டு அதோட ப்ரைஸு எவ்வளோ ருபீஸ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எக்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ எவ்வளோ ருபீஸ்னால் ஒரு ஐட்டமோட ருபீஸ் வந்து 5 minus x by 100 அதோட இது ஸோ இது செல்லிங் ப்ரைஸ் அதை வந்து எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஐட்டம் இது எக்ஸ் ஐட்டம்ஸுக்கு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதனால் இன்டூ எக்ஸ் பண்ணியிருக்கோம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் ஐட்டம்ஸ்க்கே அவங்க சொல்லிட்டாங்க அதனால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ் பை 5 plus 500 find the number of items he should sell to earn maximum profit ஸோ ப்ராஃபிட் தான் இப்போ ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும் ப்ராஃபிட் வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ராக்ட் பண்ணால் தான் ப்ராஃபிட் ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஸோ ப்ராஃபிட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 5x மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 ஸோ செல்லிங் ப்ரைஸ் இங்கே எழுதுகிறோம் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் இது
x by 5 plus 500. So, 5x minus x square by 100 minus x by 5 plus minus into plus minus 500. So, function form பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது மேக்ஸிமம் காமிக்கணும்னா இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ மேக்ஸிமம்னா நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ் வந்ததுன்னா அதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எக்ஸ் வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பி டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் 5 அப்படியே இருக்கட்டும். எக்ஸை டிஃப்ரென்ஷியப்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியப்னா 2x இது பை 100 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியப்னா 1 by 5. கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் டிவிஷனில் இருந்து அப்படியே தான் போட்டுக்கணும். ஆனால் கான்ஸ்டன்ட் சப்ராக்ஷனில் மைனஸ் 500 இல்லாட்டி ப்ளஸ் 500 தான் அந்த கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதில் வந்து 100 தான் எல்சிஎம். இப்போ நம்ம பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 மைனஸ் இப்போ இது கேன்சல் கூட பண்ணிக்கலாம் இன்ட்டு 50 எக்ஸ் பை 50 மைனஸ் 1 by 5. ஸோ 50 தான் எல்சிஎம்னால பை 10 இன்ட்டு 10 இங்கே பை 50 இன்ட்டு 50 இங்கே 5 இருக்கனால இன்ட்டு 10 இன்ட்டு 10 ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ 5 5s are 250 minus 6 minus 10 whole divided by 50 equal to 0. இந்த பக்கம் போச்சுன்னா 250ல் 10 போச்சுன்னா 240 minus 6 by இந்த 50 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 240 கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் காமிக்கணும்னா பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் இது பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கேயே கண்டுபிடிச்சு பண்ணலாம். இது கான்ஸ்டன்ட், இது எக்ஸை டிஃப்ரென்ஷியப்னா 1. ஸோ மைனஸ் 1 by 50 இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இது நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருந்தாலே ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.